ஹாய் ஹலோ மக்களே! நான் உங்கள் எஃப்எம் தமிழா. சாண்ட்ராவின் உண்மை முகம். எவ்வளோ விஷமண்டு இன்றைக்கு தான் பார்ப்பீங்க. சொல்லப்போனா விகல்ஸ் விக்ரம் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து செய்றாரு. அதாவது என்னன்னா, பிக் பாஸ் சொல்லிக்கிறார். அதாவது கிச்சன் டீம்ல இருக்கிறவங்களோட ஒரு ஜாக்கெட் ஒண்ணு இருந்திருக்கு. அது யார்ட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா. அந்த சாண்ட்ரா வந்துட்டு கிச்சன் டீம் இருக்கிறவங்க அவங்களோட எல்லோ ஜாக்கெட்ட வந்துட்டு கீழ வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ, பிக் பாஸ் சொன்னதுக்கு விகஸ் விக்ரம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, வந்துட்டு மெயினா வந்துட்டு போய் சொல்லியிருக்காரு சாண்ட்ராவ வந்துட்டு யாருடையன்னு கேட்க சாண்ட்ராவும் தன்னுடையன்னு சொல்லியிருக்க. அப்ப நீங்க எடுத்து போடுங்கன்னு சொல்லி, நீங்க ஏன் என்னிடம் சொல்லுறீங்க? நான் எடுத்து போடுவேன்னா, இல்ல பிக் பாஸே சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு, அவர் நக்கல் அடிக்கைக்க, இதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கு விக்கல்ஸ் விக்ரம் மேல. ஸோ, அவங்கள எப்படியாவது பழிவாங்கணும், பழிவாங்கணும், பழிவாங்கணும்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஏற்கனவே வந்துட்டு இன்னைக்கு இதுக்கு ஒண்ணு பார்றா, நான் இது இப்படி என்ன வந்துட்டு இப்படி சொல்லிப்பட்டால நீ, உனக்கு நான் பண்றேன்டா என்றுட்டு, அ எங்களுடைய சாண்ட்ரா வந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏதுவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வியானா வந்துட்டு இந்த கோல்முட்டி வேல வந்துட்டு இடக்கிட சம்பவங்கள் செய்றவ. இதுல வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பிக் பாஸ் விக்ரம் அவங்கள வந்துட்டு தங்கள ஹேர் ட்ரை பண்ற மாதிரி ஒர்க் வந்து குடுப்போம். அப்பேக்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சென்றா, தங்களோட கிச்சன் டீமின்ட ஹெட்டான தன்ன வந்துட்டு புகழ்ந்து பாடணுமென்ட்டு தான் டாஸ்க் குடுத்து, அதுக்கு எதிரா வந்து பழி வாங்குற மாரி சம்பவம் பண்ணி கொண்டிருக்காங்க. சொல்லப்போனா சாண்ட்ரா வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் மூட் இருக்கிற ஒரு கேரக்டர்ன்றது, அது நான் வந்ததுலேருந்து நோட்டீஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். சொல்லப்போனா அவங்களுடைய கேரக்டர் அப்படிதான் இருக்குது. அதோட சேஃபா தனக்கு அதாவது வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஏத்த மாரி, அதாவது யார் யாருக்கு எகென்ஸ்ட்டா அவங்க வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஏத்த மாரி போறாங்க. அதே நேரத்தில யாராவது ஒருத்தவங்க எதிர்த்து கழிச்சா, அவங்கள வந்துட்டு ஏதாவது விதத்தில பழி வாங்கணும்ன்றதுல அவங்க வந்து குறியாவே இருக்கிறாங்க. அந்த வகையில தான் இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறாங்கன்றது பார்க்க பார்க்க தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.